ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏதோ இருக்காங்களா? ஓகே. கடந்த வாரம் விபிஎஸ் எல்லாம் இருந்தனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஸோ ஆன்லைன்லேயும் அது எதுவும் இது பண்ணல. இந்த வாரம் போன விபிஎஸ்சில் வந்து ஐ திங்க் யோனாவை பற்றி ஏதோ ஒரு இது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். யோனாவை பற்றி எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? யோனா கதை ஓகே, கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும், கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியல. யோனா புஸ்தகம் பார்த்தீங்கன்னா பைபிளில் 4 அதிகாரம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 15 to 20 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாவே அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் படிச்சிடலாம். எல்லாம் 10-12 வசனம் தான் அந்த மாதிரி தான் இருக்கும். யோனா 4 சாப்டர் தான் இருக்குது, ஃபுல்லாக தெரியும். நான் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி யோனா கதையை பார்த்துட்டு நம்ம செய்தி அப்படியே அதோட ஒன்றிய போகலாம். யோனா வந்து ஆண்டவர் வந்து யோனா வந்து ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் வந்து யோனாட்ட சொல்லுவார், நினிவே பட்டணத்தை அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப அக்கிரமம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பட்டணத்தவே நான் அழிக்கிறேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். சும்மா நீங்கள் வாசிங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் ஒரு 1லிருந்து ஒரு 3 வரைக்கும் மட்டும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா யோனாட்ட போய் சொல்லியிருப்பார் தர்ஷி, அங்கே நினிவே பட்டணத்தில் அங்கே அக்கிரமெல்லாம் ரொம்ப இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணிடுவான், அதை கேட்காம வேறு இடத்துக்கு போவான், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போவான். கப்பல் ஏறி தர்ஷிஷுக்கு போவான். நீங்கள் கூகுள் மேப்லலாம் நீங்கள் மேபி யூஸ் பண்ணுறீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற தேசத்தை பார்த்துங்க. இஸ்ரேலிருந்து இந்த பக்கம் ரைட் சைடில் நீங்கள் மேப்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சிரியா, ஈராக் போன்ற பகுதி இருக்கும். அங்கே தான் நினிவே பட்டணம் இருக்கும், அந்த முதல்ல இருந்த அந்த இடம். பட் இவன் போகிறது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில், யூரோப் பக்கம், ஸ்பெயின் பக்கம். வந்து தர்ஷிஷ் வந்து ஸ்பெயினில் இருக்குது. அந்த டைரெக்ஷனில் கப்பல் ஏறி போவான். இவன் போக வேண்டிய இடத்துக்கு கப்பல் ஏறி போகணுங்கிறதே இல்லை, அதாவது நினிவே பட்டணத்துக்கு நடந்து போய் இது மாதிரி சொல்கிறது தான். ஆனால் இவன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் 1000 கிலோமீட்டர் பக்கம் விலகி போவான். இப்போ நிறைய நம்ம கதைகளெல்லாம் பார்க்கும்போது யோனா வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, கரெக்டுங்களா? அதுதான் சொல்லியிருப்பாங்க நிறைய. அதெல்லாம் நம்ம படிக்கும்போது அப்படி தான் தெரியும். ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, ஆனால் அவன் அதை செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா யோனா வந்து ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் கப்பல் ஏறி போகிறான். கப்பல் ஏறி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் வந்து அங்கே கஷ்டத்தை கொண்டு வர்றாரு, புயல் அனுப்புகிறாரு, இது பண்ணுறாரு. அதாவது அந்த கப்பலே உடஞ்சி போகிற அளவுக்கு ஒரு புயல் வந்து அங்கே ஆலையெல்லாம் வந்து இதாகுது. அவங்க அங்கே ஓட்டிகிட்டு போகிறவங்களே வந்து என்ன இப்படி ஆகுது, ரொம்ப இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க தெய்வங்களை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாச்சும் இதிலேருந்து தப்பிக்கணும், இதிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு அவங்கவுங்க தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவும் இதாகலை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி குழுக்கள் இதில் சீட்டு போட்டு பார்க்கலாம், யார் என்ன தப்பு, ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க இருக்காங்க, அதனால தான் இது இருக்குது அப்படிங்கும்போது குழுக்களில் இது போடுறாங்க. பார்த்தா யோனா பேர் வந்துடுது. யோனா எங்கடான்னு பார்த்தா அவன் கீழே நல்லா அடித்தட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கான் நம்மால் ஒருத்தன். இவன் என்ன பண்ணுறான், கூப்பிட்டு எழுப்பி, நீ என்ன இப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்படி பண்ணிகிட்ருக்க, எந்திரி, உங்கள் கடவுளை கூப்பிட்டு என்னன்னு கேளுன்னொன்னே அப்போ அவனுங்க சொல்கிறான். இப்போ யார் என்னென்னலாம் கேட்பாங்க. இப்போ இந்த 8வது வசனத்தை படிங்க. ம் 9. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அவன் யார் என்ன ஏது அப்படின்னெல்லாம் கேட்குறாங்க. இப்போ அதுக்கு அவன் பதில் சொல்கிறான். நான் வந்து என்ன ஹீப்ரூ இதில் தமிழ்னா எபிரேயன், கடவுளை வந்து இங்கே இங்கிலீஷில் வந்து வர்ஷிப் பண்ணுறவன் போட்டிருக்கு. அதே தமிழில் உள்ளவன் பயந்துள்ளவன், பயப்படுகிறவன். அதாவது ஃபியர்ஃபுல்லாக இருப்பான் நம்ம ஆண்டவருக்கு. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்,
ஓடிட்டுருக்கான். இப்போ ஆண்டவர் சொன்னதை கேட்காம ஓடிட்டுருக்கான். அதாவது பயந்து இருக்கிறவன், ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறவன், அதெல்லாம் கரெக்டு தான். டெய்லி ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறோம், அதெல்லாம் சரி, ஆலயத்துக்கெல்லாம் கரெக்டாக வரோம். ஆனால் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? கீழ்ப்படியில் ஆண்டவர் சொன்னதை கேட்காம வேறு திசையில் போயிட்டுருக்கான். இப்போது இவன் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை நம்மள்கிட்ட சொல்லி அதை நம்ம கரெக்டாக கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். இந்த நாளில் இங்கே சபையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை, இது எத்தனை பேர்த்துக்கா இல்லை நிறைய பேர்த்துக்கா இல்லை ஒரு சிலருக்கா ஒருத்தருக்கான்னு தெரியல, சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் செய்யாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க. அவர் என்ன சொன்னார், யாருக்கானதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்காரு, ஒரு வழியில் நடக்க சொல்லியிருக்காரு, ஒரு விஷயத்தை என்ன சொன்னார். ஆனால் நீங்கள் அதுக்கு கம்ப்ளீட்டாக எதிர்மனையாக ஆப்போசிட் வழியில், சரியான வழி இல்லாமல், அவர் சொன்ன காரியம் இல்லாமல் ஒரு இடத்துல போய் இப்போ ஒரு பிரச்சனையில் நின்றுட்டுருக்கீங்க. இது யாருக்கானதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆண்டவர் இதை சொல்கிறாரு. அதாவது இப்போ நான் முடிவெடுக்கலான்னு இருந்தேன், இப்போ இந்த வழியாக போகலாமா இந்த வழியாக போகலாமான்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை. இது ஆல்ரெடி பிரச்சனைகளை மாட்டினவங்களுக்கான ஒரு காரியத்தை இப்போ சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை நீங்கள் கேட்காம வேறு வழியில் நீங்கள் போய் இப்போ பிரச்சனையில் இருக்கீங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து நீங்கள் பிரச்சனையை கொண்டு வந்து நிற்கிறீங்க. அது யாருக்கானதுன்னு தெரியல. ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, இப்போ யோனா பண்ண மாதிரியே நீங்கள் அந்த இடத்துல அவன் ஒத்துக்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 11வது இதை படிங்க. 11வது ஓகே, அந்த 12 ஓகே, இந்த 12வதுல தான் அவன் சொல்கிறான், ஓகே இந்த பிரச்சனை என்னால் தான் வந்துச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். இதே மாதிரி நம்மளும், இது யாருக்கானதுனால இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குன்ட்டு இல்லை, ஒரு சிலருக்கான காரியத்தை மட்டும்தான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நிலைமையில் உங்களோட தனிப்பட்ட ஒரு ஆண்டவர் சொன்னதுக்கு எதிராக நீங்கள் பண்ணி போய் ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அது நீங்கள் ஒத்துக்கிட்டு, ஓகே சாரி, நான் தான், என் தப்பு தான், என் தப்புனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லி இது பண்ணிங்கன்னா மட்டும், அறிக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். இந்த யோனாக்கு எப்படி ஆண்டவர் ஒரு பெரிய மீனை கொண்டு வந்து அவனை காப்பாற்றினாரோ, அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி உங்களையும் அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஆனதில்லை, யாருக்கோ சிலருக்கு மட்டும்தான். அதாவது ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு எதிர்முனையாக பண்ணி இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கான ஒரு இது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கோம் கீழ்ப்படிதல். இப்போ யோனா கீழ்ப்படியில், அதான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்கிறது தான் கீழ்ப்படிதல். இங்கே இருக்கிற எல்லாரும் சரி, நம்ம ஆண்டவர் சொன்னால் கீழ்ப்படியுமா? சரி, இப்படி கேட்குறேன், ஆண்டவர் சொன்னால் நான் இதை செய்வேன், நான் கீழ்ப்படிவேன் சொல்கிறவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, எல்லோரும் கீழ்ப்படிவீங்க. இப்போது யோனாக்கு சொன்னது பாரியே, உங்கள்கிட்ட சொல்லி அதை செய்ய சொன்னால் எத்தனை பேர் கீழ்ப்படிவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கை தூக்குங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தான் பண்ணுவீங்க இல்லையா? சரி, இன்னும் ஒரு இதை நான் சொல்கிறேன், இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த யோனா நினிவே பட்டணத்துக்கு போய் ஆண்டவர் சொல்கிறார். இந்த நினிவே பட்டணத்து மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமானவங்க. அதாவது அவங்க சண்டை போடும்போது மற்ற இதில் ஒரு இடத்த கைப்பற்றிட்டாங்கன்னா, அங்கே இருக்கிற மக்களை ரொம்ப துன்புறுத்தி, பெண்களெல்லாம் ரொம்ப சித்திரவதை பண்ணி, கொலை பண்ணி, சின்ன வயசு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கொலை பண்ணி, ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ நடைமுறையில் தெரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு நாடு முழுக்க தீவிரவாதிகள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த பட்டணம் முழுக்க தீவிரவாதிகளாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட மக்கள். ஓகேங்களா? இப்போது உங்கள்கிட்ட ஆண்டவர் அந்த மக்கள்கிட்ட போய் உங்களெல்லாம் அழிச்சிடுவேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க?
அவனாச்சு கப்பலில் இருந்து என்னை தூக்கி வீசுங்கன்னு சொன்னான். நம்ம நீச்சல் அடிச்சா வச்சு எப்படி வச்சு போயிடலாங்கிற மாதிரி. கண்டிப்பாக இப்போ தானே கீழ்ப்படிவேன்னு சொன்னீங்க. அப்போ இதே நிலைமை தான் யோனாக்கு இருந்தது. யோனா வந்து கீழ்ப்படிவதெல்லாம் சரி, ஆனால் இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போய் நீங்கள்லாம் அழிஞ்சிருவீங்கன்னு அவன் எப்படி சொல்கிறது? பயமாக இருக்கும் இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லும் போது அதே மாதிரி தான் அவனும் பண்ணான். ஓகேங்களா? ஆனால் இதில் இன்னொரு முக்கியமானது, அவன் அந்த இடத்துல அவன் ஒத்துக்கிறான். ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஆண்டவர்கிட்ட அறிக்கை இட்டும்போது தான் ஆண்டவர் வந்து மீனை கொண்டு காப்பாற்றுறார். இப்போது நம்மள சிலர் வந்து தப்பை ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம என்ன தான் இது பண்ணாலும் நம்ம சொந்த முயற்சியில் பண்ணுவோம். இல்லைப்பா இது சரியில்லை, இதை மாற்று அப்படின்னா நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. இல்லைங்க, நான் எப்படியோ பண்ணிடலான்னு தான் பார்த்து ஏதோ கொஞ்சம் கடன் போயிடுச்சு, அப்புறம் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையிலேயே நம்ம இருக்கமே தவிர, நம்ம இது தப்பு தான் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிறது இல்லை. ஆண்டவர் வந்து நீங்கள் என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்குறமே தவிர, நான் தப்பு பண்ணிட்டேன், சரி ஓகே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. நான் இந்த ஒரு பிரச்சனையில் இருக்கேன், இந்த ஒரு பாடுகள் இருக்கேன், என்னை எப்படியோ இதுலேருந்து வெளியே கொண்டு வாங்க, ஓகே கொண்டு வரேன், ஆனால் இது நீ செஞ்ச தப்பு தானே அப்படின்னா அது நமக்கு ஏற்றுக்கிற மனசு வரமாட்டேங்குது. இங்கே யோனா இதில் வந்து அதுதான் அவன் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா 16வது இதில் இன்னொன்று என்னென்னா, அவன் ஏற்றுக்கிட்டு ஓகே என்னை தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னதுக்கப்புறம், கடலில் தூக்கி போட்டதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே அமைதியாயிரும். இதில் என்னென்னா, அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த கப்பலில் போயிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னது இது இவனை தூக்கி போட்ட உடனே எல்லாம் அமைதியாகிடுச்சேங்கும்போது அப்போ இவனுடைய கடவுள் இவ்வளோ பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடவுளை ஓகே நம்ம இவரையும் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஜெபம் பண்ணி நாங்கள் எல்லாமே இதெல்லாம் பண்ணோம், பொறுத்து எல்லாம் பண்ணுறோம், அது சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்து ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா, நான் முதல்லேருந்து நான் நிறைய தடவை சொல்கிறது தான், உங்களை கொண்டு பலரை ஆசீர்வதிக்கிறாருங்கும் போது உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நீங்கள் ஆண்டவர் மேலே இறுகி பற்றி கொண்டு இருந்தீங்க, உங்களெல்லாம் மன்னிச்சுட்டு நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றதை மற்றவங்க பார்த்தே வந்து எப்படி இந்த நிலைமையிலேருந்து எப்படி இவங்க வெளியே வந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, எப்படி அப்போ மாறிச்சுன்னு பார்த்தே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே சம்திங் இஸ் தேர், ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஆரம்பிப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை அதை பயன்படுத்துவார். நீங்கள் ஒரு பிரச்சனையில் போனோன்னா ஐயோ இப்படி பிரச்சனை இருக்கே என்னன்னு நீங்கள் வந்து ரொம்ப இது இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவார். அதாவது இந்த கடலில் தூக்கி போடுங்கன்னு சொன்னது மட்டும்தான் அவன் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு அவன் சொல்ல, மீன் வந்ததுக்கப்புறம் மீனை முழுங்கினதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே போய் தான் மறுபடியும் சாரி சொல்லி ஜெபமெல்லாம் பண்ணுறான், சங்கீதங்களெல்லாம் கோட் பண்ணி எல்லாம் இது பண்ணுறான். எப்போனா ஆண்டவர் காப்பாற்றிட்டார், மீனை முழுங்கினதுக்கப்புறம் தான் இதே பண்ணுறான். இந்த 2வது அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மன்னிப்பு கேட்டு ஆராதிக்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் என்ன காப்பாற்றிட்டீங்கன்னா நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேங்கிற மாதிரி நிறைய அதை சொல்லிகிட்டு இருப்பான். கடைசி வசனத்தை பாருங்கள், 2ஆம் அதிகாரம். கொஞ்சம் சத்தமாக யாராவது. ஓகே, இப்போ வந்து அந்த 2வது இதில் ஃபுல்லாக அவன் என்ன பண்ணுறான்னா, ஓகே எல்லாம் ஜெபம் பண்ணுறது எல்லாம் பண்ணின உடனே ஆண்டவர் கடைசியாக என்ன பண்ணிட்டாரு, அதை பார்த்துட்டு சரி இந்த மீனிட்டே சரி அதை அவனை கக்கி விட்டுரு, அவன் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு மாதிரி ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, மீன்கிட்ட கட்டளையிடுவார். இந்த மீன் வந்து அது ஒரு சூப்பர் நேச்சுரலாக வந்த ஒரு காரியம். ஏன்னா அந்த டைமில் இந்த ப்ளூ வேல் அந்த மாதிரி இந்த திமிங்கலம் அப்படின்னலாம் அவங்க எழுதவே இல்லை, ஒரு பெரிய மீன் தான் எழுதியிருக்காங்களே தவிர அதுக்கு பேர் இல்லை. ஸோ அது வந்து அந்த அப்படிப்பட்ட மீன் அந்த ஒரு தடவை தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவனை காப்பாற்றுறதுக்காகவே ஆண்டவர் வந்து அதை அனுப்பி விட்டுருக்கார். ஸோ அதே மாதிரி உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு ஓகே அந்த மாதிரி என்னை காப்பாற்றுவாரா இந்த மாதிரி இல்லை, உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக தனிப்பட்ட இதில் சூப்பர் நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு காரியத்தை அனுப்பி உங்களை அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை விடுவிப்பார். இதுதான் உங்களுக்கு சொல்கிறாரு. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி சூப்பர் நேச்சுரலாக உங்களை வந்து காப்பாற்றுவார். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன தப்பாக இருந்தாலும் சரி
ஓகே என்னோட தப்பு தான் சொல்லிவிட்டு ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னு அவர்கிட்ட விட்டுட்டிங்கன்னா போதும். அழகாக அந்த மீன் அனுப்பி யோனா எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ அதே மாதிரி பண்ணுவார். இப்போ வயிற்றுக்குள்ளே இருந்து அவன் எல்லாம் ஜெபம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ 3ஆம் அதிகாரம் அந்த 1, 2, 3 மட்டும் படிங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது. ஓகே, இது போதும். இப்போ என்ன, மறுபடியும் வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் போ, நான் முதல்ல சொன்னதே தான் உங்கள்கிட்ட மறுபடியும் இப்போ சொல்கிறேன், போய் அந்த மக்களுக்கு எதிராக நீ சொல்லு அப்படிங்கிறார். இப்போ அவன் என்ன பண்ணுறான், போகிறான். இந்த பட்டாத்தா திருந்துவாங்கங்கிற மாதிரி சிலர் எல்லாம் அவன் முதலே கேட்டு போயிருந்துருக்கலாம். இப்போ இத்தனை பிரச்சனைக்கு எல்லாம் போயிட்டு எல்லாம் அனுபவித்து, அதாவது சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போ அப்படின்னா அதெல்லாம் இல்லை, அப்படி தான் பண்ணு, அந்த ஏதோ ஒரு காமெடியில் வருமே தலைகீழாக தான் குதிப்பேங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணியே தான் ஆவேன் அப்படின்ட்டு போயிட்டு கடைசியில் அடிபட்டு அப்புறம் மறுபடியும் சரி வாங்க அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ அதே தான் சொல்கிறார், மறுபடியும் போய் நீ உங்கள்கிட்ட முதல்ல சொன்னதே தான் மறுபடியும் போய் சொன்னேன், இப்போ என்ன பண்ணுறான், இப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். அது அந்த பட்டணத்துக்கு போகிறதுக்கு முழுசாக போகிறதுக்கு 3 நாள் ஆகுமாமா, அந்த அவ்வளோ பெரிய பட்டணம். இப்போ போய் அந்த ஜனங்களுக்கு சொல்கிறான், சொல்லி இந்த மாதிரி 40 நாள் இன்னிலிருந்து உங்களை எல்லாத்தையும் அழிக்க போகிறாருன்னா இவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் கடவுள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் பண்ணுவார்ட்ருக்கு அப்படின்ட்டு டக்குன்னு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் எல்லோரும் வாங்க வாங்க, பெரியவனாக இருந்தாலும் சரி சின்னவனாக இருந்தாலும் சரி எல்லாம் வாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம், ஆடு மாடு கோழி எல்லாம் மிருகம் எல்லாமே ஃபாஸ்டிங் தான், யாருமே இது பண்ண இவன் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எல்லாம் இது பண்ணுவாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் ஏற்றுக்கிட்டான். ஓகே கடவுள் சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம அழிக்க போகிறாட்ருக்கு எல்லாம் வாங்கன்னு இவன் ராஜா முதற்கொண்டு எல்லாம் கட்டளையிடுறாரு, எல்லாரும் யாருமே சாப்பிடக்கூடாது, எல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும். அதுவும் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அந்த சாக்கு பை மாதிரி எல்லாம் போட்டுட்டு துக்க வீட்டிலலாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் எல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு முடிவு வந்தாகணும், நம்மளை ஆண்டவர் காப்பாற்றியே தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவன் எல்லோரும் இது பண்ணுறாங்க. இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதே அதிகாரத்தில் இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதை கேட்டு அந்த 10வது வசனத்தை படிங்க. அவன் இப்போ என்னன்னா இவங்க எல்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே மன உருகிட்டார், ஓகே இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, நம்ம இவங்கள அழிக்க வேண்டாம். ஸோ ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிற காரியமே இதுதான், நீங்கள் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் உபாசிக்கிறதுனா உபாசி இருந்து கூட ஜெபம் பண்ணலாம், உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட சொல்லி எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும், எனக்கு இதிலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், மனம் இறங்கி உங்களுக்கு விடுதலை தருவார். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எது பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் உங்களுக்கு மனம் உருகிறவர். இப்படி பண்ணுறாங்களே இந்த ஜனங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 4வது அதிகாரத்து முதல் வசனத்தை ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2ல் இப்போ தான் அவனோட மெயினான இதே தெரியுது என்ன அப்படின்னா, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, இருந்தாலும் யோனாவை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா இவன் மனசுக்குள்ள இந்த ஜனங்கள் அழியணும்னு இருந்திருக்கான். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் சரியான தண்டனை, அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறவங்க அவ்வளோ தப்பு பண்ணுறவங்க இவனுக்கு அழிக்கணும், ஆமாம் நல்லா வேணும் அப்படிங்கிறது தான், இவனை அழிஞ்சே ஆகணும். இது மாதிரி எத்தனை பேர் நம்ம இதில் எத்தனை பேர் யோசிக்கிறோம், என்ன ஏமாற்றிட்டான், எங்கிட்ட பிரச்சனை பண்ணுறான், இவனுக்கு நல்லா வேணும் இன்னும் வேணும், இந்த மாதிரி யாராச்சும் யோசிக்கிறோமா, யோசித்து இருக்கமா? லைட்டாக சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லா வேணும் அவனுக்கு, அதாவது நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்ப்பாங்க ஏதோ காலில் ஏதோ அடிபட்டு வேணும், இவன் பண்ணதுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்,
இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சிருக்கமா? இதே தான் யோனாவும் பண்ணுறான். அந்த மக்கள் அவ்வளோ அக்கிரமம் பண்ணி இருக்காங்க, அவங்களுக்கான தண்டனை என்ன? அழிவு. அதைத்தான் விரும்பியிருக்கான். இதை விரும்பி ஆண்டவர் வந்து மனதுருவார்னு அவனுக்கு தெரியும். இதை பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க அந்த தண்டனை அனுபவிச்சு ஆகணுங்கிற ஒரு மனநிலைமையில் இருந்து அதனால தான் பல கிலோமீட்டர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கான். நிறைய நேரங்களில் நம்மள்கிட்டையும் இங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் எல்லாம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சிலர்கிட்ட இந்த விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறார். ஏதோ மனஸ்தாபம் யாரு கூடயோ உங்கள்கிட்ட இருக்குது, அது யாருக்கானதுன்னு தெரியல. மேபி ஏதோ பிரச்சனை இருக்கிறனால இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவங்க கூட நான் பேச மாட்டேன், அவங்க கூட நான் என்ன தான் சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி அவங்க கூட நான் இது பண்ண மாட்டேன், அவங்க கஷ்டத்தில், அவங்க குடும்ப கஷ்டத்தில் இருந்தாலும் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இருக்கீங்க, இல்லை நிறைய பேர் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, அவங்கள போய் இதை நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, இல்லை நீங்கள் மன்னிச்சிடுங்க, இல்லை அவங்கள்ட்ட பேசுங்க. இது யாராக இருந்தாலும் சரி, யாருக்கானதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்கிறது, நீங்கள் ஒரு மனஸ்தாபப்பட்டு இல்லை அவன் அப்படியே கிடக்கட்டும், அவன் எப்படியோ போகட்டும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கீங்க. அது யாருக்கானதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் போய் ஒப்புரவாகுங்க, போய் பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் ஆண்டவர் பார்த்துக்குவார். உங்கள் வேலை வந்து நீங்கள் போய் அவங்கள்ட்ட பேசணும், இல்லை சமாதானமாக போகணும். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். உங்கள்கிட்ட போய் பேச சொல்கிறார். இது யாருக்கானதுன்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் இப்போ சொல்கிறார், அவ்வளோதான். இதே தான் யோனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் அழியணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியே நிறையா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாரு, நம்ம ஒரு ஏமாற்றிட்டாரு, ஆஃபீஸ்லையாக இருந்தாலும் சரி, வேறு வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் எனக்கு துன்புறுத்திட்டாங்கன்னா நான் எப்படி அவரை மன்னிக்கிறது, நான் எப்படி அவரை மன்னிப்பேன்? அதெல்லாம் முடியாது. எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காரு, தண்டனை கிடைச்சே தான் ஆகணும், அவருக்கு நான் மன்னிப்பு கொடுக்கவே முடியாது அப்படின்னு யாராக இருந்தாலும் எனக்கு தெரியாது. இதே மாதிரி தான் யோனாவும் நினச்சான். இல்லை, அந்த மக்கள் அழியணும், அவங்களுக்கு அந்த தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு யோனா நினச்சான். ஆனால் ஆண்டவர் அதை விடலை. அதனால தான் இவனை சூஸ் பண்ணார். இவன் இந்த நிலைமையில் இருக்கான், இவன் இப்படி தான் இருப்பான்னு தெரியும், அதனால தான் அவனை கொண்டு நீ போய் பேசு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வர்ற இதில் பார்த்தீங்கன்னா, இவன் சொல்லி முடிச்சுட்டு இன்னும் மாறல. உட்காந்து ஒரு ஓரத்தமாக உட்காந்து குடிசையை போட்டுட்டு இந்த மக்கள் என்ன ஆகுது அப்படின்னு உட்காந்து பார்த்துட்ருக்கான், அழிகிறாங்களா இல்லையா அப்படின்னு. நிறைய நேரங்களில் இது பொதுவாக சொல்கிறேன், சிலர் இந்த மாதிரி பார்த்துட்ருப்போம். நல்லா வரானா, நம்ம கூட இருந்தான், நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம், அவன் இப்படியே தான் இருக்கான், வரான், நல்லா வருவான் போல் தெரியுது அப்படின்னு பார்த்துட்ருக்கிறது, எட்டி பார்த்துட்ருக்கிறது, தூரத்துலேருந்து சிலரை பார்க்குறது, நல்லா வந்துட்டானே, நம்மளை விட அதிகமாக வந்துட்டானே அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி தான் யோனா அங்கே வந்துட்டு இந்த மக்களை ஆண்டவர் காப்பாற்றுறாரா அழிக்கிறாரா பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஆமணக்கு செடி அங்கே வளர வைக்கிறார். அவர் குடிசை போட்டு உட்காந்து வந்தோடனே அந்த இடத்துல ஒரு மரம் மாதிரி வருது. அது வந்து அவனுக்கு நல்ல நிழல் தந்தோடனே அவன் வந்து இந்த கோபமெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு வந்து சந்தோஷமாக இருக்கான். ஒரு நாள் நைட்டு தான் இதாகுது, எல்லாம் வருது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது புழுவெல்லாம் போய் அதை அரித்து எல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா சூடான காற்று வருது, அவனுக்கு அங்கே இருக்க முடியல. உடனே மறுபடியும் அவனுக்கு கோவம் வந்துச்சு. அவன் வந்து ஆண்டவர் மேலே கோவப்படுறான். நான் நிம்மதியாக இந்த இது கீழே இருந்தது உங்களுக்கு பிடிக்கலையா, இதை போய் அழிச்சிட்டிங்களே அப்படிங்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே நாள் அது முளைச்சி வந்து அடுத்த நாள் அது அழிஞ்சு போச்சு. நீ இதுக்காக எதுவுமே பண்ணல, நீ எந்த கஷ்டமும் படலை, அதுவாக முளைச்சி வந்தது, அதுவாக பெருசாச்சு, இதாகுது, உனக்கு நிழலை கொடுத்தது, அடுத்த நாள் நான் அழிச்சிட்டேன். ஆனால் உடனே இதுக்கு நீ கவலைப்படுறையே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் ஆமாம், இப்போ என்ன சொல்கிறாரு, நீ இந்த ஒரு செடி உனக்கு வந்து அழியுதுன்னு நீ கோவப்படுற, கஷ்டப்படுற, இது பண்ணுறியே, 1,20,000 பேர் இங்கே மக்கள் இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்காங்க. இந்த மக்கள் மட்டும் இல்லை, அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த மிருகத்தையும் சேர்த்து சொல்கிறாரு.
இந்த மிருகத்துக்காகவும் நான் பரிதாபப்படுறேங்கிற மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறேன். அதுங்களையும் நான் காப்பேன். ஏன்னா அந்த மிருகங்களும் ஃபாஸ்டிங் இருந்துச்சு, அவங்களுக்கும் எதுவும் சாப்பாடு போடல. சாப்பாடு போடாமல் இது பண்ணும்போது அப்போ அந்த மிருகத்தையும் நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறார். மனுஷனை மட்டும் காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைக்கல, அந்த மிருகத்தையும் காப்பாற்றணும் போது நம்ம எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருக்கோம். நம்மளை ஆண்டவர் விடுவாரா? விடமாட்டார், கண்டிப்பாக விடமாட்டார். என்ன பிரச்சனை ஏதுவாக இருந்தாலும் சரி, அந்த மிருகத்தை காப்பாற்றணும்னு கூட நினைக்கிறவர் நம்மளை எப்படி காப்பாற்றாம விடுவார்? என்ன பிரச்சனை ஏதுவாக இருந்தாலும் சரி, நம்மளை எந்த பிரச்சனையிலிருந்தும் கம்ப்ளீட்டாக நம்மளை வெளியே கொண்டு வரதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் நான் கடைசியில் சொல்கிறாரு, நீ இந்த ஒரு செடிக்காக ஒரு மரத்துக்காக நீ இது பண்ணுறையே, நீ எதுவுமே அதுக்கு பண்ணல, நீ அதை வளர்த்துல இது பண்ணல, தண்ணி ஊற்றல, எதுவுமே பண்ணல, அதுவாக வளர்ந்த அதுக்கு நீ போய் இந்த மாதிரி பண்ணேன்னா என் ஜனங்கள் என் முன்னாடியே பாவம் செஞ்சு கொண்டிருக்காங்க, அழிஞ்சிட்டு இருக்காங்க. அதைத்தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறாரு, என் பிள்ளைகள் தெரியும், என் பிள்ளைகள் தான், ஆனால் அவங்க தவறான வழிகளில் செஞ்சுட்டாங்க, தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்காங்க, நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க செய்துட்டு இருக்காங்க. அந்த மக்களையும் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி என் மூலமாக இந்த காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு வல்லவராக இருக்கிறார். அதுக்கு தான் அவர் ஆசையும் படுறார். எப்படியோச்சும் என் மக்களை உயர்த்தணும், எப்படியோச்சும் இந்த பிரச்சனைகள்லேருந்து வியாதிகள்லேருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதான் அவருடைய விருப்பமும் கூட. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சைட்லேருந்து ஓகே தப்பு பண்ணோம்னா தப்பு தான். இதில் யோனா இதில் பண்ணும்போது அவன் ரொம்ப பெரிய இதெல்லாம், ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் உடனே மீன் வந்துருச்சு, அங்கே தப்பு பண்ணேன், என்னை கடலை தூக்கி போடுங்கன்னு உடனே என்ன மீன் டக்குன்னு காப்பாற்றிட்டு வந்துருச்சு. இதே தான் நம்ம ஆண்டவர் நான் முரண்பிடிக்கிறோம். நம்ம இல்லை இது ஏன் தப்பு கிடையாது அப்படின்னு நிறையா நேரங்களில் இல்லை நான் இப்படி தான் போனேன், இது அதாவது உலக பிரகாரமாக நம்ம பார்க்குறோம் சில காரியங்களை. ஓகே கால்குலேட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து இப்படி பண்ணி இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், அந்த கால்குலேட்டடாக பண்ண, அதனால தான் நான் இதை பண்ணேன்னு யோசிக்கிறோம். பட் ஆண்டவர் இதை பண்ணாத, நீ இதை பண்ணுங்கிற. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவார். இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, என்னோடய இது இருக்குது, நான் கண்டிப்பாக நான் பிஸ்னஸில் இது இல்லை நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் இல்லை நான் ஏதோ கடனை போட நான் வாங்கி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி கடைசியில் அது சரியாக ஓடாது, பிரச்சனைகள் அப்புறம் கடனெல்லாம் பெருசாகி இப்படி பிரச்சனைகள் நிற்கும் போது தான் சொல்லியும் நின்றுட்டு முடிச்சுட்டு இப்போ ஆண்டவரை கூப்பிடுவோம், என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கும் போது ஆண்டவர் அதுக்காகத்தான் உனக்கு இது முடியாது, அதனால தான் உன்னை ஒரு வேலையை செய்ய சொன்னேன், வேலைக்கு போ. வேலைக்கு போனால் அது கேட்காம என்கிட்ட காசு இருக்குது, நான் சொந்த காலில் நின்று நான் முயற்சியிலேயே நான் பண்ணிடுறேன்னும் போது நானும் விட்டுட்டேன். இப்போ நீ பிரச்சனையில் இருக்க. இதே மாதிரி தான் நிறைய நேரங்களில் நம்மள்கிட்ட சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லுவார். நான் உதாரணத்துக்காக தான் சொன்னேன், நம்மள்கிட்ட சில காரியங்களை சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றது நமக்கு இல்லை நான் சரி வீடாக வாங்கிக்குவான்னு சொல்லுவார். இல்லை நான் வீடு கட்டிட்டு தான் போவேன், எனக்கு சொந்தமாக எனக்கு என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை கடைசியில் பார்த்தா கட்ட எல்லாம் விலைவாசி எல்லாம் அதிகமாக அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு தான் நான் சொன்னேன், வீடாக வாங்கிட்டு போ, இருக்கிற கட்டி வச்ச வீட்டில் போய்க்கும், அதை விட்டு போட்டு இல்லை நான் தான் பண்ணுவேன்னு கடைசியில் ஒரு பிரச்சனையில் போய் நிற்கும். இந்த மாதிரி சில காரியங்கள் நம்மள்ட்ட ஆண்டவர் சொல்லுவார். அதை நம்ம கவனிக்கணும். கவனித்து அதன்படி நம்ம நடந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் அழகாக நடத்திட்டு போவார். இதை கவனிக்காமல் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, மீனை கொண்டு காப்பாற்றுவார். எப்படியாச்சும் ஒரு அற்புதத்தை கொண்டு அதிசயத்தை கொண்டு சூப்பர் நேச்சுரல் அவங்களை காப்பாற்றார். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே இவன் நான் சொன்னதை கேட்கவே இல்லை, இவன் அழிஞ்சு போயிட்டு அப்படின்னலாம் ஆண்டவர் நினைக்க மாட்டார். எப்படியோச்சும் உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறார். யோனா அப்படி தான் கீழ்ப்படியாமல் தான் போனான், அவனை எப்படியோ கூட்டிகிட்டு மறுபடியும் உன் வேலை இதுதான், நீ இதை செய்யின்னு தான் சொன்னார் ஆண்டவர். இல்லை நீ போயிட்டான், சரி வேற ஒரு ஆளை பார்த்துக்கலாம், வேற ஒரு ஆள் வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கலாம். அவனாக தான் கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதுதான், அதை அவன் செய்யணும், அதை செய்து முடிப்பார். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது, ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். அதாவது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஓகே இவங்க இதைத்தான் பண்ணணும், இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருக்காரு. அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நீங்கள் என்னதான் இல்லை முரண்பட்டு நீங்கள் போனாலும் உங்களை கூட்டிகிட்டு இதுக்கு தான் நீ இதைத்தான் நீ பண்ணணும்னு கரெக்டாக காமிச்சிடுவார். ஆனால் என்ன நீங்கள் இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு டைம் தெரியும், நீங்கள் இப்படி போய் தான் வருவீங்கன்னு அவருக்கும் தெரியும். போய் வந்தாலும் அவர் உங்களுக்குன்னு என்ன நியமித்திருக்காதோ அதை கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அவர் வச்சுருக்காரோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் அவருக்கு சொன்னபடி அழகாக கேட்டு நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், ஓகே கேட்டோன்னே கொடுத்துட்டாருன்னு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்னும் நீங்கள் ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பீங்க.
இந்த நிறையா வந்து இந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை பார்த்து நம்ம டென்ஷனாக பதட்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சூழ்நிலை இந்த நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு அதிகமாக இந்த குழந்தைகள் பெண்களுக்கு விரோதமாக காரியங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை பார்த்தோன்னா நிறைய பேர் எப்படி நான் வெளியே அனுப்புறது, குழந்தைகள் எப்படி இது பண்ணுறது, ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை மாதிரி இது அது வந்து சத்ருவானவன் கொண்டு வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் பார்த்துக்குங்க, என் குழந்தையை நீங்கள் பார்த்துக்குங்க, என்ன நீங்கள் பார்த்துக்குங்க. ஆண்டவர் கடத்தில் நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு வந்து அவங்க வெளியே போயிட்டாங்க, எப்போ வருவாங்க, என்ன இது அதை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர் பார்த்துக்குவார். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவர் பார்த்துக்குவார். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் நம்ம தலையில் வச்சுக்கிட்டு நான் தான் தூக்கிட்டு எல்லாமே இது பண்ணும், எப்படி இதை பண்ணுவேன், கல்யாணம் இருக்குது, மற்ற வேறு இது இருக்குது, காரியம் இருக்குது, எப்படி இந்த சுமை இருக்கே, நான் எப்படி எல்லாமே என் தலையிலே வச்சு நம்ம தலையிலே வச்சு நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை, என் பிள்ளைகளை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க எப்படி வருவாங்க என்ன, அதை நீங்கள் லெகுவான அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருக்கும். இதைத்தான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் இது பண்ண வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் வந்து மனம் திரும்பணும். மனம் திரும்புறதுனா என்ன அப்படின்னா, ஓகே நான் கரெக்டாக வரேன், வர்ஷிப் பண்ண இது இவனும் அப்படி தான் சொல்லலாம். இவனா அதான் ஐம் வர்ஷிப்பர், நான் வந்து ஆண்டவரை துதிக்கிறவன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் கீழ்ப்படுகிறேன்னா இல்லை, கீழ்ப்படியாதனா தான். நம்மளும் நிறைய நேரங்களில் நம்ம கரெக்டாக ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் இது பண்ணுறோம், ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது என்னென்னா, நம்ம அவர் சொல்ல காரியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதே தான் பார்த்திங்கன்னா மத்தேயுல ஜீசஸ் கோட் பண்ணுவார். மத்தேயு 12:41. ஓகே, இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யோனாவின் பிரசனத்தை கேட்டு அந்த பட்டணமே மனம் திரும்பிச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை வந்து அவங்க அந்த நியாய தீர்ப்பு நாளில் அந்த மக்கள் எழுந்து வந்து சொல்லுவாங்க, யோனா பிரசங்கத்தை கேட்டு நாங்களே மனம் திரும்பிட்டோம், அவரை விட பெரியவர் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லி இன்னும் கேட்காம நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் சொல்கிறார். அதே தான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறார். அவங்க மனம் திரும்பின மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனை ஏது மனஸ்தாபங்கள் மக்கள் மத்தியில் இருந்த சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, எதுனாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி போய் பேசுங்க, மன்னிச்சிருங்க, எதுவாக இருந்தாலும் சரி. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து வந்து சொன்னதுக்கப்புறமும் மனம் திரும்பாமல் இருக்கக்கூடாது. இந்த நினிவே மக்களே வந்து கேட்பாங்களாமா, நாங்களே மனம் திரும்பிட்டோம், அவ்வளோ கொடூரமானவங்க, நாங்களே எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தோம், ஆனால் நீங்கள் ஈஸியாக ஏற்றுக்க வேண்டியதை ஏற்றுக்காமல் உட்காந்துருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இது யாருக்கான செய்தின்னு எனக்கு தெரியல, ஆனால் சிலருக்கு சொல்கிறாரு, மன்னிங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் யார் பிரச்சனை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஒப்புரவாகுங்க, பேசுங்க, அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கிறதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போய் மன்னிச்சுட்டு பேசுங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து நம்ம மன்னிக்கிறதுல தான் ரொம்ப இதாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டாங்க, இவ்வளோ பெரிய கொடூரத்தை பண்ணிட்டாங்க, இவங்களை நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு. அதாவது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி அல்ல பிள்ளைகள் யாராக இருந்தாலும், இல்லை சின்ன சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருந்தவங்களாலும் சரி, இப்படி ஒரு தப்பு என்னை பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க தப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நினைவு மக்கள் அவங்க தப்பு தான் பண்ணாங்க, அவங்களுக்கு டிசர்விங் இதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அழிக்கணும், அதுதான் கரெக்டான ஒரு இது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மனதுருகி அவங்கள மன்னிக்கிறார். அதே மாதிரி தான் நீங்கள் ஓகே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தான் இல்லைன்னுலாம் சொல்ல, இருந்தாலும் நீங்கள் போய் நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் போய் பேசுங்க. இது யாருக்கானதுன்னு தெரியல, ஆனால் ஆண்டவர் சில காரியத்தை சொல்கிறாரு. இந்த இது ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீங்கள் வந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை விட்டு நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க, இதுவும் யாருக்கானதுன்னு தெரியாது, திரும்பி வாங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. திரும்பி வந்தீங்கன்னா மறுபடியும் அதை கரெக்டான வேலையில் செய்ய சொல்லி என்னென்னோ அதை கரெக்டாக பண்ணுவார். ரெண்டாவது காரியம் மன்னிக்க சொல்கிறாரு. ஒபே பண்ணுறது வந்து யார் என்னதுன்னு தெரில, அவங்களோட பேசி நீங்கள் மன்னிங்க, ஓகேவா. கடைசியாக எல்லாத்துக்கும் சொல்கிறது ஆண்டவர் யோனாவே கோட் பண்ணி சொல்கிறாரு,
நினைவே மக்களே அந்த பிரசங்கத்தை கேட்டு எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. நீங்கள் மனம் திரும்பலைன்னா இந்த மக்களே உங்களை கேட்பாங்கிற மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நீங்கள் இதை கேட்டு மாறிக்கிங்க. ஹல்லேலூயா. இதோட முடிக்கலாம். மேபி ஒரு சின்ன ஒரு இது, உங்களுக்கு மூட்டு வலி இருக்குங்களா? ஓகே, இதில் நான் என்னன்னா, ஆண்டவர் கொஞ்ச நாளாக சொல்லிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, ஓகே இது பண்ண வேண்டாம். என்னன்னா வயசாயிருச்சு, ஸோ இந்த மூட்டு வலி இருக்க தான் செய்யும், இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க. அந்த மனநிலைமை அதை வந்து நீங்கள் மாற்றணும். இல்லை ஆண்டவர் வந்து எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஆண்டவரை ஏற்று, அதாவது எனக்கு நான் வயசானனால எனக்கு இதாகலை, என்ன வயசாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த மூட்டு வலி முதுகு வலி பிரச்சனைகள் இருந்தாலும் விடுதலை ஆண்டவர் தருவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஆண்டவர் இமீடியட்டாக உங்களுக்கு விடுதலை தரேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீங்கள் இது விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வரும்போது இந்த மூட்டு வலி பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. மூட்டு வலினா முட்டி அந்த வலியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வருவீங்க. இது வந்து நான் ஒரு வாரம் டைம் எடுக்குமா அப்படின்னலாம் இல்லை. நீங்கள் இப்போவே விசுவாசிச்சிங்கன்னா இப்போவே இமீடியட்டாக உங்களுக்கு அந்த சுகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. ஐ ஹீல் இன் ஜீசஸ் நேம். இதே மாதிரி மூட்டு வலி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். வேறு யாருக்காச்சும் மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்களா? உங்களை முழங்கால் பிரச்சனை. ஓகே, முழங்கால் பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா மட்டுமே போதும். ஐ ஹீல் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. ஐ டிக்ரீ அண்ட் டிக்ளேர் ஹீலிங் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். உங்களுக்கு அந்த சுகத்தை நான் தரேன். நீங்கள் ஜஸ்ட் ரிசீவ் இட் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்குங்க. நீங்கள் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே எனக்கு இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு, அந்த எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சாட்டிருக்கு, எனக்கு இந்த வழி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் செட்டில் ஆகிடுறீங்க. அந்த செட்டில் ஆக வேண்டாம். அதுக்கு வந்து அவர் சுகத்தை எப்பவும் தரக்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓகே எனக்கு இந்த வழி இருக்க தான் செய்ய மாட்டிருக்கு, எப்போவுமே இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு நம்ம அந்த இதுக்குள்ளே போனனால ஆண்டவர் சரி அவங்களே போயிட்டாங்க, இனி நான் எதுக்கு போய் இது பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி யாரும் இல்லாமல் எனக்கு இதிலேருந்து விடுதலை வேணும், ஆண்டவர் எனக்கு இது தர வல்லவராக இருக்கிறான்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஓகேங்களா? ஹல்லேலூயா. வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ப்ராப்ளமில் வந்து நான் உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வெளியே போனோன்னு நான் மறுபடியும் கேட்டேன், ஏதோ ஒரு பதட்டம் வந்துச்சு, பயம் வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா எனக்கு அது தெரிஞ்சது, நீங்கள் வந்து லைட்டாக நடுங்குனீங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு அந்த பயம் நம்ம ஜெபம் பண்ணனாலையா இல்லை வேறு ஏதோ பாரம், பிள்ளைகளை குறித்ததான பாரம் எதுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு அது நடுக்க வந்துச்சு. நடுக்க வந்த உடனே நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா, இது எனக்கு சுகம் கிடைக்குமா இல்லையாங்கிற ஒரு டவுட் வந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரேன்னு சொல்லிட்டாரு. அது எந்த பிரச்சனையும் இல்லை, டயாலிசிஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை, அதெல்லாம் கிளியர் பண்ணுறேன்ட்டார். ஆனால் நீங்கள் முழுசாக அதை ஏற்றுக்கணும், ரிசீவ் பண்ணிக்கணும். ரிசீவ் பண்ணி ஆமாம் எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் எப்போ கம்ப்ளீட்டாக அந்த பயத்துலேருந்து வெளியே வரீங்களோ உடனே உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் டயாலிசிஸ் எதுவுமே தேவையில்லை, எல்லாம் அவங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, இன்னும் ஒரே ஒரு இது, சிஸ்டருக்கு உங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்குது. ஓகே, எப்படி ஆனால் இல்லை, அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது, பயம் கலந்த ஒரு சந்தேகமும் இருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து என்னென்னா, அவங்கள குறித்ததே ஒரு சந்தேகம், நான் ஃபிட்டாக இருக்கேனா, என்ன முடியாத, அதாவது ஹெல்த்தியாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். உங்களுக்கு ஒரு விதமான பயம், அது என்னன்னு தெரியல, பட்டு ஒரு பயம் இருக்கிறனாலே சில காரியங்கள் வந்து இதாகிட்டுருக்கு. ஐ திங்க் நான் மார்டின் வந்து ப்ராஃபஸை பண்ண உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீட்டில் குழந்தை ஓடுறதை பார்க்குறேன்னு சொன்னேன். அதை நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அதை ஆண்டவர் சீக்கிரமாக பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னென்னா, நீங்கள் 2 பேரும் நைட்டு டைமில் கொஞ்சம் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் ரிசீவ் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் அமைதியாக, நீங்கள் நார்மலாக மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுங்க, கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணுங்கள். ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் கேட்கணும். ஆண்டவர் உங்கள் கூட பேசணும்னு விருப்பப்படுறாரு, பட் நீங்கள் மட்டுமே ஆண்டவர்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிக்கிறதில்ல. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் 2 பேருமே ஒன்றா சும்மா நார்மலாக பேசுங்க, வெயிட் பண்ணுங்கள். அவர் என்ன பேசுகிறாருன்னு கொஞ்சம் கேளுங்க. அவங்களுக்கு மனசில் நல்லா தெரியும் அவர் எது சொல்கிறாரு என்ன. அது மினிமம் ஒரு 3 months ஆகும் இது செட்டில் ஆகிறதுக்கு. அதாவது இந்த காரியத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மார்ட்டின் சொன்ன காரியங்கள் நிறைவேறும்.
அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமென். ஓகே. இதே மாதிரி மற்றவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை பற்றி வரி பண்ண வேண்டாம். ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார், சில காரியங்கள் உங்களுக்கு சுகம், அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அதாவது நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நிறைய ஜெபம் பண்ணுறோமே தவிர ஆண்டவர் சொல்கிறத நம்ம நிறைய நேரம் கேட்குறதில்ல. கொஞ்சம் அமைதியாக நார்மலாக ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அப்போ தான் அவர் திரும்பி பேசுகிறத நம்ம கேட்போம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொதுவாக நான் சொல்கிறேன், நான் எல்லாத்தோட இது என்னென்னா, வந்து உட்காந்தோமா இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும், ஓகே அவர் என்ன சொல்கிறாருன்னே கேட்குறது கிடையாது. கேட்டுட்டு ஓகே ஆமேன்னு முடிச்சுட்டு போயிடுறது. அவர் சரி நான் பேசலான்ட்டு இருந்தேன், அவன் பாட்டுக்கு எதிர்த்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்டவர் பார்ப்பார். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் சொல்ல வரேன், அதை கவனி அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்துக்கோட நிலைமை. என்னென்னா, அது பாரம்பரியமாக அந்த மாதிரி தான் வருது. நம்ம ஜெபம் பண்ண கேட்கணும் கேட்கணும் கேட்கணும், அதை பண்ணணும், ஓகே ப்ரைஸ் பண்ணுறோம், நம்ம வந்து அற்புதங்களை செய்கிறோம், அது ஆண்டவரை துதிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் அவர் சொல்கிறதையும் நம்ம கேட்கணும்ல. கொஞ்சம் டைம் கொடுத்து அவர் சொல்கிறதையும் கேட்கும்போது தான் அவர் நமக்கு என்ன வச்சுருக்காரு என்னங்கிறது சொல்லுவார். அதை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து இந்த ஒரு பாரமே இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. அதாவது ரொம்ப உங்களுக்கு வந்து என்ன ஏதுனாலும் சரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு டென்ஷனாக இல்லாமல், ஒரு பாரம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகும்போது தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஹெல்த் இஷ்யூ எதுவுமே வராது. ஏன்னா உங்களுக்கு அந்த இது இருக்கிறனால தான் உங்களுக்கு பாடி வந்து இதாகிட்டே இருக்குது. ஓகே, இந்த கவலை, இந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்போது அது இன்னும் இது பண்ணி, இப்போ இந்த எக்ஸாமெல்லாம் எழுத போகிறவங்களுக்கு பார்த்தா திடீர்னு வயிறு கலக்கும். ஏன்னா ப்ரெஷர் அதிகமாகுது. ப்ரெஷர் அதிகமானோடனே என்ன பண்ணுது, பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டொமக்கு ஜீரணிக்கிறது ஏரியாவுக்கு நிறையா போகுது. சும்மா இருக்கிறதே ஜீரணம் பண்ணி விட்டுற மாதிரி இதாகிடும். அப்போ தான் வயிறு வெளியே இதாக கலக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளாக உருவாக்குறது தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சுகத்தை உனக்கு தர, எல்லா பலத்தையும் தர, எல்லாத்தையும் சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இல்லைண்ணா எனக்கு இதுவே இருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம செட்டில் ஆகிக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரேங்கிறாரு. உங்களுக்கு கல்யாண பிரச்சனை இல்லை, எந்த ஒரு இதில் நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்காக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் பார்த்துக்கிறேன்லாம் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. ஓகே, ஒரு சின்ன ஜெபத்தோட முடிச்சுக்குவோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, தேங்க்யூ. இந்த வார்த்தைகளை தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்களோட நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி. காரியங்களை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் உமக்கு நீங்கள் சொன்ன பாதையை விட்டு நாங்கள் வெளியே போயிருந்துருக்கோம். எங்களை மன்னியும் அப்பா. நாங்கள் திரும்ப உங்களுக்கு பக்கத்தில் வர நாங்கள் விருப்பப்படுறோம். நீங்கள் சொல்கிற காரியத்தை செய்ய நாங்கள் விருப்பப்படுறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இங்கே ஜனங்கள் அதை தான் கேட்கிறார்கள் அப்பா. அல்லேலூயா. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாருக்கு கூட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் விட்டு நான் வெளியே வரேன்னு சொல்கிறாங்க அப்பா. அவளை நீர் வழி நடத்தும், அவள் தேவைகளை நீர் சந்தியும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுக்கு நீங்கள் பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. பலவீனங்கள் இருந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக சுகத்தை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுகா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, சாரி, ஒரே ஒரு இது மட்டும். பத்திரம் பிரச்சனையினால் யாருக்கும் ப்ராப்ளம் இருக்காது. மேபி இங்கே இருக்கிறவங்களாம் ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கான்னு தெரியல. ஏதோ சொந்தக்காரங்க கூட பத்திரம் மாற்ற இதில் வந்து ஏதோ பிரச்சனை, அதனால் கொஞ்சம் மனஸ்தாபம், உறவினர்களோடையோ இல்லை கூட பிறந்தவங்களையோ ஏதோ இந்த பத்திரத்தை, அது என்னன்னு யாருக்கும் தெரில. பட் நீங்களும் ஒப்புரவு வாங்கணும்னு சொல்கிறாரு. அது யாருக்கானதோ அதை கேட்டு பண்ணிக்கலாம். ஆமென்.